ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய பர்த்டே செலிப்ரேஷன் அதுதான் பார்க்க போகிறோம். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா நிறைய gift கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பலூன் வந்து கொஞ்சம் வாங்கணும்னு சொன்னாங்க, அது வாங்கலை. அதுக்கு வேறு மேடம்க்கு கோவம் வந்துடுச்சு. இந்த gift வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா? முருகன் இதுதான் சிலை மாதிரி வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து காரில் வைக்கிறது தான், ஆனால் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த முருகன் சிலை வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ரிங்குமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து இது அப்பாவும் பொண்ணு 2 பேரும் சேர்ந்து வாங்கி கொடுத்தது. அந்த முருகன் அப்புறம் ரிங் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து அவளுக்கு பாக்கெட் மணி வந்து கொடுப்போம் இல்லையா, அது வந்து சேர்த்து வச்சுருந்து எனக்காக வாங்கி கொடுத்தா. இது வந்து அப்பா பொண்ணு 2 பேரும் சேர்ந்து எனக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க. வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லைங்க, நான் தான் போடுவேன்னு சொல்லிட்டு போட்டும் விட்டாங்க. ரொம்ப ஹாப்பி தாங்க. இந்த அளவுக்கு கூட நான் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு பண்ணதில்லை. உண்மையாக அது சொல்லி ஆகணும். ஸோ அது வரைக்கும் நான் ரொம்ப பிளெஸ்டு மதர்னு சொல்வேன். அந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே சூப்பராக போச்சு. இயரிங் அதாவது அந்த ஸ்டெட்டு தோடுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே எனக்கு போட்டு வரேன்னு சொல்லி போட்டு விட்டாங்க. லைஃப்பில் இப்படி ஒரு பொண்ணும் கணவனும் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே நான் வந்து கொடுத்து வச்சுருக்கணுன்னு தான் சொல்வேன். ஸோ இதே மாதிரி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம். யாரோட லைஃப்பையும் சரி யாரையும் வந்து நாங்கள் ஹர்ட் பண்ணணும்னு சொல்லி என்றைக்குமே நினச்சது கிடையாது. எங்கள் லைஃப்பில் நாங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கணுமோ அதை மட்டும் நினச்சி தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. உனக்கு மேலே நான் போகிறேன், எனக்கு மேலே நீ போகிற அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த ஒரு இதுவும் என் மனசில் கிடையாது. சரிங்களா? நாங்கள் அடுத்தடுத்து எங்கள் லைஃப்பில் என்ன பண்ணணும், என்ன பண்ணால் மேலே வரலாம், அதை பற்றி மட்டும்தான் நினச்சிட்ருக்கோம். இதை தவிர வேறு எந்த யோசனையுமே எங்களுக்கு கிடையாது. எங்களுக்குள்ளே எங்கள் 3 பேர்த்துக்குள்ளே நாங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களோட தாட்டு. சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். தேங்க்யூ.